கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் வசனம் 13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேற்றுகின்ற கடவுள். ஏன் தேற்றுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமா என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. இரண்டாவதாக, தேற்றுதல் என்பது என்ன? தேற்றுதல் என்பது ஒரு மனிதனை வெறுமனே உற்சாகப்படுத்துகிற ஒரு தன்மையை குறிக்கின்ற ஒன்றா என்ற கேள்வி நமக்கு வருகிறது. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் ஒருவரை எப்படி உற்சாகப்படுத்துகிறார்கள் என்றால், அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறதா, அந்த பேசப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு யாரை நோக்கி அதை சொல்லுகின்றோமோ அவர்கள் அதற்கு பாத்திரமாக இருக்கிறார்களா என்றெல்லாம் நினைப்பதில்லை. மாறாக அந்த குறிப்பிட்ட நபரிடத்திலிருந்து ஏதோ ஒரு நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனை புகழ்ந்து சில வார்த்தைகள் பேசி அதை உற்சாகப்படுத்தும் பொழுது, சந்தோஷப்படுத்தும் பொழுது, அந்த மனிதன் எனக்கு இறங்கி பல நான் எதிர்பார்க்கிற நன்மைகளை செய்கின்றார் என்ற அடிப்படையின் நோக்கத்தில் செய்யப்படுகின்ற காரியம்தான் இன்றைக்கு இருக்கிறதான தேற்றுதல் அல்லது புகழ்ந்து பேசுதல், உற்சாகப்படுத்துதல் போன்ற அனுபவங்கள். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகின்றார்? நான் உங்களை உங்கள் தாய் தேற்றுவதைப் போல் தேற்றுவேன் என்று குறிப்பிடுகின்றார். தாயானவள், நம்மை பெற்றெடுத்த அம்மா அவர்கள் ஒரு நாளும் பொய்யான வார்த்தைகளை சொல்லி நம்மை பெருமையாக அல்லது உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசவே மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுது நம்மை அரவணைப்பார்கள், எப்பொழுது நம்மை தங்களுடைய வார்த்தையினாலே அவர்கள் தேற்றுவார்கள் என்றால், நாம் ஏதோ ஒரு காரியத்தினால் தாக்கப்பட்டு உடைந்த ஒரு நிலையில் நாம் சோர்ந்து போய் வந்து நிற்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறதான வார்த்தைகளும் அவர்கள் கொடுக்கிறதான இதமான அரவணைப்பும் அந்த தாயினுடைய பாசமும் நமக்கு என்ன செய்கிறது என்றால், ஒரு பெரிய உற்சாகத்தை நமக்கு கொடுக்கின்ற ஒன்றாயிருக்கிறது. ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கின்ற ஒன்றாயிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய தாய் வயது சென்றவர்களாக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், இந்த உலக ஞானம் இல்லாதவர்களாக, உலக அனுபவம் இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் தன் பிள்ளையை பார்த்து, நீ பயப்பட வேண்டாம்ப்பா, ஏன் கவலைப்படுகிறாய், இதெல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும், நீ நன்றாய் இருப்பாய் என்று ஒரு தாய் சொல்லும் பொழுது அது பல கோடி ரூபாய்க்கு சமமாக அந்த மகனுக்கோ மகளுக்கோ காணப்படுகின்றது. ஒரு தாயின் வாயிலிருந்து வருகின்ற அந்த அன்பு கலந்த அந்த வார்த்தை இருக்கிறதே, அவருக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்து, மலைகளை கூட நான் இன்னைக்கு மிதித்து விடுவேன், தாண்டி விடுவேன். காரணம், எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது என்று சொல்லுவார்கள். ஏன்? அம்மா அவர்கள் தேவையின் நேரத்தில் சரியாக நம்மை தேற்றி, நம்மை பலப்படுத்தி முன்னேறி செல்வதற்கு நமக்கு உதவி செய்கின்ற ஒரு தாயாக இருக்கிறார். கடவுள் இங்கே குறிப்பிடுவது அதே வண்ணமாக நான் உங்களை தேற்றுவேன். உங்கள் தாயானவர்கள் எப்படி உங்களை தேற்றுகிறாரோ அதே வண்ணமாக நான் தேற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, காரணம் நம்முடைய தாயை போலவே, ஏன் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய தாயை விட இன்னும் அதிகமாக நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய வலியை, நம்முடைய வேதனையை, நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறதான நெருக்கடியான பாதைகளை
புரிந்து கொள்ளுகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவேதான் அவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லும் பொழுது, என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன் என்று எகிப்தில் நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளை குறித்து கடவுள் பேசுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அதே வண்ணமாகத்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி எகிப்து தேசத்தில் அவர்கள் சிக்கிக்கொண்டு அவ்வளவு வேதனைப்பட்டார்களோ, அதே வண்ணமான பாதைக்குள்ளாக இன்றைக்கு நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். கடினமான ஒரு சூழ்நிலை, கடினமான ஒரு நிலைமை, மிகவும் வலிக்கின்ற ஒன்று மாத்திரமல்ல, அது மரண வலியை கொடுக்கின்ற ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். கர்த்தர் அந்த இடத்திலே தானே உங்களுடைய தாயைப் போல, இன்னும் உங்களுடைய தாயை விட அதிகமாக நின்று உங்களை தேற்றி தைரியப்படுத்தி உங்களை முன்னோக்கி செல்லுவதற்கு மாத்திரமல்ல, அந்த இக்கட்டிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தாண்டி வருவதற்கான எல்லா விதமான கிருபைகளை கொடுக்கின்ற கடவுளாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உள்ளம் உடைந்திருக்கிறீர்களோ, எதிர்காலத்தின் நம்பிக்கையெல்லாம் அற்று போனவர்களாக நின்று கொண்டிருக்கிறீர்களோ? பலர் சொல்லுவார்கள், நடைப்பிணமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டதான ஒரு சூழலுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்களா? கடவுள் சொல்லுகிறார், உங்கள் தாயைப் போல நான் தேற்றுவேன், உங்களை பலப்படுத்துவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்பட வேண்டாம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த கடவுளுடைய வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கொள்ளுங்கள். கடவுள் பேசுகிறதான அந்த மெல்லிய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுங்கள். கடவுள் எங்கோ தூரத்தில் இல்லை, உங்களுக்குள் இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். ஏன், உங்களுடைய பிரச்சனையில் அவர் கூட இருக்கிறார். கொந்தளிக்கின்ற கடலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற படகிலே இயேசுவானவர் இருந்தார். ஒரே ஒரு வார்த்தை, கொந்தளித்தவைகள் அப்படியே அமைதலாயிற்றல்லவா? அப்படிதான் உங்கள் வாழ்க்கையை கூட அமைதிப்படுத்தி சமாதானப்படுத்தி உங்களை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு உள்ளாக இட்டு செல்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் தேற்றி அரவணைக்கிற கடவுள். ஆகையினால் உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்கள். அப்பொழுதுதான் கடவுளுடைய ஆறுதலும் தேறுதலும் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். உங்களுக்கான பாதை திறக்கப்படும். பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள், மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள். கடவுள் தாமே உங்களை அற்புதமாக ஆசீர்வதித்து உங்களை தேற்றி பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.